வணக்கம் நேயர்களே. அதாவது நம்முடைய இந்து மதத்திலே சொல்லியிருப்பது அன்பே சிவம். பின்பு தாயுமானவர் சொல்லியிருக்கிறார், எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. சமஸ்கிருதத்தில் சொல்லியிருக்காங்க, சர்வ ஜனா சுகினோ பவந்து அப்படின்னு. இது எல்லோருமே, இதை சொன்ன பெரியவர்களும் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் சொல்கிறாங்க. சரிதான். நாமும் ஒரு பாதியிலிருந்து பார்க்கும் பொழுது அது சரியான வார்த்தையாக தோன்றுகிறது, சரியான வாழ்த்தாகவும் தோன்றுகிறது. ஆனால் இன்னொரு புறத்தை பார்க்க வேண்டியிருக்கிறது. நம்முடைய பிரார்த்தனை, இறைவனிடம் நாம் பிரார்த்தனை பண்ணுறோம், கடவுளே எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறோம். அந்த பிரார்த்தனை தவறானவர்களுக்கும் போய் சேருகிறது அல்லவா, கெட்டவர்களுக்கும் போய் சேர்கிறது. அதாவது மக்களை ஏமாற்றி பணம் பறித்து ஊழல் மூலமாக கோடிக்கணக்கிலே சம்பாதிக்கக்கூடிய கொடுமையான அரசியல்வாதிகளுக்கும் அந்த பிரார்த்தனை போய் சேருகிறது. பெண்களை காம பொருளாக மட்டுமே நினைக்கக்கூடியவர்களுக்கும் அந்த பிரார்த்தனை போய் சேருகிறது. தவறான வழிகளில் மண்ணை சுரண்டி, நிலத்தை சுரண்டி, வளத்தை சுரண்டி தவறான வழிகளில் பொருள் சேர்ப்பவர்களுக்கும் அந்த பிரார்த்தனை போய் சேருகிறது. எனவே நல்லவர்கள் வாழட்டும் என்று பிரார்த்தனை செய்தால் நல்லது என்று நான் கருதுகிறேன். மிகப்பெரியவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை நான் மறுக்கவில்லை. ஆனால் அந்த வார்த்தைக்கு சற்றே முரண்படுகிறேன். முற்றிலும் பெரியவர்கள் சொல்வதை மறுக்கக்கூடிய அளவிற்கு நான் ஞானியோ பெரியவனோ அல்ல. ஆனால் சற்று முரண்படுகிறேன். ஏனென்றால் கெட்டவர்களுக்கும் நம்முடைய பிரார்த்தனை போய் சேர்ந்துவிடக்கூடாதே என்கிற ஆதங்கத்தில் நல்லவர்கள் வாழட்டும், நல்லவர்களை வாழவிடு கடவுளே என்று பிரார்த்தனை செய்வதே உகந்ததாக இருக்கும் என்று கருதுகிறேன். நேயர்களும் இதை ஏற்பீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.